So, எஸ்தர் என்றால் உதவி என்று பொருள். மோசேயின் கீழ் பிரதான ஆசாரியராக இருந்த ஆரோனின் சந்ததியை சேர்ந்தவர் இந்த எஸ்தர். மேலும் யோசுவாவோடு உறவினர். அவர் மீண்டும் கட்டப்பட்ட ஆலயத்தின் பிரதான ஆசாரியர் ஆவார். எஸ்ரா 3:2 கூறப்பட்டிருக்கிறது. ஆசாரியராகவும் வேத அறிஞராகவும் நியமிக்கப்பட்ட எஸ்ரா சிறந்த எழுத்தாளராகவும் கூட இருந்தார். அவருடைய பெயரை தாங்கிய புத்தகத்தோடு கூடுதலாக 1 மற்றும் 2 நாளாகமங்களுக்கும் நெகேமியா புத்தகத்திற்கும் அவர் பங்களித்துள்ளார். சங்கீதம் 119 கடவுளுடைய வார்த்தைக்கு ஒரு அழகான 176வது வசன பாடல் அவரால் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. அவன் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்தை நன்கறிந்த போதகனாய் இருந்தான். எஸ்ரா 7:6. கிமு 538 பெர்ஷியா அரசன் சைரஸ் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயம் திரும்ப கட்டப்பட வேண்டும் என அறிவித்தார். அப்பொழுது செருபாபேல் தலைமையில் முதல் தன்னார்வ தொண்டர்கள் பாபிலோனை விட்டு வெளியேறினார்கள். விரைவிலே அவர்கள் அரசியல் எதிரிகளின் எதிர்ப்பை சந்தித்தனர். இறுதியில் அந்த வேலையை நிறுத்த வேண்டியதாயிற்று. நீங்க மியூட் பண்ணுங்க, ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஸ் பிஹைண்ட், இல்லைன்னா டிஸ்டர்ப் ஆகும். இறுதியில் அந்த வேலையை நிறுத்த வேண்டியதாயிற்று. ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு திட்டம் மீண்டும் தொடங்கப்பட்டது. இறுதியாக கிமு 516 முடிக்கப்பட்டது. நாடு கடத்தப்பட்ட மற்றொரு தொகுதியையும் திரும்ப வழி நடத்தி செல்ல அடுத்த ராஜாவான அந்தஷ்ட எஸ்ராவுக்கு அனுமதி கொடுத்தார். ஆலயம் மகிமைக்கு மீட்டெடுக்கப்பட்டதை அவர் கண்டார். ஆனால் மீதியானவர்களின் வழிபாட்டு வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்பதை விரைவில் உணர்ந்தார். மக்கள் செய்த பாவத்தை பற்றி சொன்னபோது எஸ்ரா உடனடியாக தன் மேலங்கியை கிழித்து கொண்டு உட்கார்ந்தார். பின்னர் அவர் முழங்காலிட்டு மன்னிப்புக்காக கடவுளிடம் செபித்தார். பிறகு நாடு கடத்தப்பட்ட எல்லாரையும் அந்த நகரத்தில் கூடி வரும்படி அழைப்பு விடுவித்தார். அந்நிய மனைவிகளிடமிருந்து பிள்ளைகளிடமிருந்தும் பிரிந்து போகும்படி ஆண்களுக்கு கட்டளையிட்டார். மக்கள் கீழ்ப்படிந்தனர். இறுதியில் தசமபாகம் மற்றும் ஓய்வு நாளை கடைபிடிப்பது போன்ற பிற நடைமுறைகளை மீண்டும் நிறுவினர். பைபிளில் அதிக பரவலாக அறியப்பட்ட நபர்களில் எஸ்ராவும் ஒருவராக இல்லாவிட்டாலும் யூத மக்களின் ஆவிக்குரிய ஆரோக்கியத்தில் அவர் ஒரு முக்கிய பங்கை வகித்தார். இஸ்ரேலர்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட போதும் அவர்கள் எருசலேமுக்கு திரும்பிய போதும் அவர்களுக்கு சேவை செய்வதில் அவர் ஒரு ஆசாரியராக தனது வாழ்க்கையை செலவிட்டார். யூதர்கள் மீள்குடியேறிய போது அவர்களிடையே ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்க அவரது மத தலைமை உதவியது. யூத மதத்தின் தந்தை அல்லது 2ஆம் மோசே என்று கூட சிலரால் எஸ்ரா அழைக்கப்பட்டார். கடவுளுடைய திருச்சட்டத்தின் மீது பேரார்வம் கொண்டிருந்தார். இது அவரது சொந்த வாழ்க்கையின் அடித்தளமாக இருந்தது. மேலும் அவர் தோராவை பயன்படுத்தினார். இது பின்னர் பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்களாக மாறியது. நீதியாக வாழ்வது எப்படி என்பதை மற்றவர்களுக்கு எஸ்ரா எப்பொழுதும் நினைவூட்டினார். தேவனுடைய இந்த தீர்க்கதரிசியும் ஒரு பரிந்து பேசுபவராகவும் எஸ்ரா இருந்தார். தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் கர்த்தருடைய இரக்கத்தை தீவிரமாக நாடினார். விசுவாசத்தை மீண்டும் எழுப்புவதற்காக அறிக்கையிடுதல் மற்றும் மனம் திரும்புதலின் சக்தியை அவர் அறிந்திருந்தார். யூத மக்கள் அனுபவிக்க அவர் ஏங்கினார். எஸ்ரா ஜெருபாபேல் மற்றும் நெகேமியாவுடன் சேர்ந்து மக்கள் தொகுதிகளை பரிசுத்த நகரத்திற்கு திரும்ப அழைத்து வந்தார். ஆனால் மற்ற 2 ஆலயத்தையும் நகரத்தின் மதில்களையும் திரும்ப கட்டுவதில் முக்கியமாக கவனம் செலுத்தியதால் மக்களில் வழிபாட்டு வாழ்க்கையை மீட்டெடுக்க எஸ்ராவுக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது. அவர் விரும்பினார். அவரது வாழ்க்கையின் முடிவை பொறுத்தவரை சில அறிஞர்கள் எஸ்ரா எருசலேமில் அடக்கம் செய்யப்பட்டார் என்று கருதுகிறார்கள். ஆனால் மற்றவர்கள் அவர் உடல் பாபிலோனிற்கு திரும்பி அனுப்பப்பட்டு அங்கு அடக்கம் செய்யப்பட்டார் என்று கூறுகின்றனர். இது எஸ்தா புஸ்தகத்தின் ஒரு சிறிய பேசிக் ஸ்டோரி. நம்முடைய அடுத்த புஸ்தகம் நெகேமியா. நெகேமியா என்பது எபிரேய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெயர். நெகேமியா என்றால் பொருள் என்ன? பொருள் கடவுள் ஆறுதல் படுத்துகிறார் என்று அர்த்தம். God comforts. நெகேமியா இந்த புத்தகத்தின் மைய நபராக இருக்கிறார். இது அவரது சொந்த பதிவுகளில் சிலவற்றை கொண்டுள்ளது. ஆனால் அவர் முழு புத்தகத்தின் ஆசிரியர் அல்ல. நெகேமியாவையும் எஸ்ராவையும் பகுதிகளையும் இதே நூலாசிரியர் எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. எஸ்ரா 13 ஆண்டுகளுக்கு பிறகு
கிமு 445 நெஹேமியா எருசலேமுக்கு வந்தார். முக்கிய ஆளுமைகளில் நெஹேமியா, எஸ்ரா, சன்பலத் மற்றும் தோபியா ஆகியோர் அடங்குவர். நெஹேமியாவின் கருப்பொருள் கர்த்தர் தம்முடைய மக்களை பாதுகாப்பதும் வழிபாட்டிலும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கைக்கொள்வதிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியதின் அவசியமும் ஆகும். நெஹேமியாவின் அடிப்படை நோக்கமும் பின்னணியும் எஸ்ராவை போலவே இருந்தது. எஸ்ரா மோசேயின் நியாய பிரமாணத்தை தேர்ச்சி பெற்ற வேதபாரகன் ஆகியிருந்தார். எஸ்ரா 7:6. திரும்பி வரும் நாடு கடத்தப்பட்டவர்களை உடன்படிக்கை, விசுவாசத்திற்கும் நியாய பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் திரும்ப அழைத்தார். நெஹேமியா நகரத்தின் மதில் சுவர்களை மறுபடியும் கட்டினார். எதிரிகளிடமிருந்து மக்களை பாதுகாக்க முடிந்தது. கடவுளுடைய விசேஷித்த மக்களாகிய யூதர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால் அவர்களை தண்டித்தார். அவர்களை தோற்கடித்த பாபிலோனிய ராஜாவையும் அவருடைய படையையும் அனுமதித்தார். பெரும்பாலான யூதர்களை பாபிலோனில் வாழுமாறு பாபிலோன் அரசன் கட்டளையிட்டான். பாபிலோன் அவர்களுடைய தேசத்திலிருந்து வெகு தூரத்தில் யூதா என்று அழைக்கப்பட்டிருந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு பெர்ஷியாவிலிருந்து வந்த இராணுவம் பாபிலோனிலிருந்து வந்த இராணுவத்தை தோற்கடித்தது. பெர்ஷிய ராஜா யூதர்களை தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்ப அனுமதித்தான். யூதர்களில் சிலர் மட்டுமே யூதாவுக்கு திரும்பினர். பல வருஷங்களுக்கு பிறகு அனானி என்பவர் தன்னுடைய சகோதரன் நெஹேமியாவை பார்ப்பதற்காக யூதாவிலிருந்து புறப்பட்டார். நெஹேமியா பெர்ஷியா ராஜாவின் முக்கியமான ஊழியராக இருந்தார். யூதாவின் முக்கிய நகரமான எருசலேமை பற்றிய செய்தியை நெஹேமியா அனானியிடம் கேட்டார். அப்பொழுது எருசலேமின் மதில் சுவர்கள் வெறும் குவியல்களாக மட்டுமே இருந்தன என்று அனானி நெஹேமியாவிடம் சொன்னார். நகரின் வாயில்களை நெருப்பு எரித்துவிட்டது. இந்த செய்தியை நெஹேமியாவையும் மிகவும் வருத்தப்பட வைத்தது. அதனால் எருசலேமுக்கு மதில் சுவர்களை கட்டுவதற்கு தன்னை அனுப்பும்படி நெஹேமியா ராஜாவிடம் கேட்டார். நம்முடைய திருவிவிலியத்தில் உள்ள நெஹேமியாவின் புத்தகம் நெஹேமியாவும் மக்களும் எருசலேமின் சுவர்களை எவ்வாறு மீண்டும் கட்டினார்கள் என்ற கதையை சொல்கிறது. எருசலேமுக்கு அருகில் வாழ்ந்த மக்கள் யூதர்கள் அந்த நகரத்தை மறுபடியும் கட்டுவதை விரும்பவில்லை. அவர்கள் யூதர்களை எதிர்த்து வேலையை நிறுத்த முயன்றனர். ஆனால் கடவுள் அவர்களுக்கு உதவி செய்தார். அவர்கள் 52 நாட்களில் வேலையை முடித்தனர். யூதர்கள் மறுபடியும் தம்முடைய விசேஷ மக்களாக மாற வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். ஆகவே நெஹேமியா எஸ்ராவின் உதவியோடு கடவுளுக்கு கீழ்ப்படிய மக்களுக்கு உதவினார். ஆனால் பெரும்பாலும் மக்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பே கடவுள் மக்களை தண்டித்தார் என்பதை அவர்கள் மறந்துவிட்டனர். அவர்கள் அவருக்கு கீழ்ப்படியாததால் அவர் அப்படியாக செய்தார். யூதர்களை தோற்கடித்த ஒரு அந்நிய ராஜாவை கடவுள் அனுமதித்திருந்தார். அதனால் தான் எருசலேம் நகரத்திற்கு இருந்த இந்த பழுது பார்த்து தேவைப்பட்டது. இது நெஹேமியாவின் ஒரு பிரீஃப் ஸ்டோரி. நெஹேமியா அதிகாரம் 8 ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நெஹேமியா புஸ்தகத்தில் கூற நான் விரும்புகிறேன். நெஹேமியா அதிகாரம் 8 நியாய பிரமாண வாசிப்பு. எஸ்ரா நியாய பிரமாணத்தை மக்களுக்கு வாசித்து காட்டுகிறார். லேவியர்கள் அதை விளக்க உதவுகிறார்கள். மக்கள் அழுகிறார்கள். ஆனால் நெஹேமியாவும் எஸ்ராவும் அவர்களை சந்தோஷப்படும்படி உற்சாகப்படுத்துகின்றனர். ஏனெனில் கடவுளுடைய வார்த்தை புரிந்து கொள்வது பண்டிகைக்கு ஒரு காரணம். கூடார பண்டிகை மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. ஏனெனில் மக்கள் கூடாரங்களில் வசிக்கிறார்கள். வனாந்தர பயணத்தின் போது கடவுளின் உண்மை தன்மையை நினைவுபடுத்துகிறார்கள். நெக்ஸ்ட் இவெண்ட் நெஹேமியா அதிகாரம் 13 நெஹேமியாவின் இறுதி சீர்திருத்தங்கள். தான் இல்லாத சமயத்தில் மக்கள் நியாய பிரமாணத்திலிருந்து விலகி போயிருப்பதை நெஹேமியா காண்கிறார். மிகவும் வருத்தப்படுகிறார். ஓய்வு நாளை அமல்படுத்தவும், ஆசாரியத்துவத்தை சுத்திகரிக்கவும், கலப்பு திருமணத்தை தடுக்கவும் அவர் நடவடிக்கை எடுக்கிறார். இந்த கலப்பு திருமணத்தை தடுக்கும் பற்றி எஸ்ரா கூட அந்த எஸ்ரா புத்தகத்தில் நாம் நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். அவரும் அதை தடுக்கும் எல்லா விதிமுறைகளையும் எடுத்துக்கொள்வார் எஸ்ரா கூட.
லேவியின் பகுதிகள் புறக்கணிக்கப்பட்டதையும் அவர் சரி செய்கிறார். தோபியாவையும் ஆலய அறைகளிலிருந்து துரத்துகிறார். நெகேமியா தனது செயல்களுக்காக தன்னை நினைவு கூறும்படி கடவுளிடம் கேட்கும் ஜெபத்துடன் இந்த புஸ்தகம் முடிவடைகிறது. மறுசீரமைப்பின் ஒரு காவிய கதையின் மூலம் நாம் பயணித்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளில் நாம் மூழ்கடிக்க நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆண்டவருடைய ஆவியால் தூண்டுவாராக என்று நாம் ஜெபிக்கிறோம். இது நெகேமியா புஸ்தகத்தின் கீநோட்ஸ் சமரி. நெக்ஸ்ட் நம்முடைய எஸ்தர் புஸ்தகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த புஸ்தகத்தின் சுருக்கம். எஸ்தர் புஸ்தகம் ஒரு யூத பெண் எவ்வாறு பெர்ஷியாவின் ராணி ஆனாள் என்பதையும் அவர்களை அழிக்கும் சதியிலிருந்து தனது மக்களை எவ்வாறு காப்பாற்றினாள் என்பதையும் சொல்கிறது. அவளுடைய உறவினரும் பாதுகாவலருமான மொர்தெகாய் இதற்கு உதவுகிறார். பூரீம் பண்டிகையின் தோற்றத்தை விளக்கவும் யூத மக்களின் எதிர்கால தலைமுறையினர் அனைவரும் அதை அனுசரிப்பதை உறுதி செய்யவும் எஸ்தர் எழுதப்பட்டார். எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தில். யூதர்கள் இன்று வரை பூரீம் பண்டிகையை அனுசரித்து வருவதால் இந்த நோக்கம் தெளிவாக நிறைவேறி இருக்கிறது. பூரீம் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக எஸ்தர் புஸ்தகம் வாசிக்கப்படுகிறது. எஸ்தருடைய ஸ்டோரி பார்த்தோம் என்றால், எஸ்தர் கடவுளுடைய விசேஷித்த மக்களாகிய யூதர்களின் ரகத்தை சேர்ந்தவர். எஸ்தரும் மற்ற யூதர்களும் பெர்ஷியா என்ற தேசத்தில் வாழ்ந்து வந்தனர். பாரசீகம் பெர்ஷியா அவர்களின் சொந்த நிலத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தது. பாரசீக மன்னன் ராணியின் மீது கோபம் கொண்டு அவளை அனுப்பிவிட்டான். பின்னர் புதிய ராணியாக இருக்கும் மற்றொரு மனைவியை தேடினார். அவர் எஸ்தரை தேர்ந்தெடுத்தார். ராஜாவின் முக்கிய அதிகாரிகளில் ஒருவனாக ஆமான் என்பவன் யூதர்களை வெறுத்தான். அதனால் அவர்களை அழிக்க சதி செய்தான். ஆனால் எஸ்தரின் மாமா மொர்தெகாய் யூதர்களை காப்பாற்ற ராஜாவிடம் பேசும்படி எஸ்தரை கேட்டுக்கொண்டார். எஸ்தர் ராணியாக இருந்த போதிலும் கூட மொர்தெகாயை ஒரு ஆபத்தான காரியத்தை செய்யும்படி அவளிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். ராஜா அழைக்காவிட்டால் மக்கள் அவரை பார்க்க செல்ல முடியாது அந்த காலத்தில். ஆனால் மொர்தெகாய் சொன்னபடியே எஸ்தர் செய்தாள். அரசன் அவளை கண்டு மகிழ்ந்து அவள் சொல்வதை கேட்டான். ஆமான் யூதர்களுக்கு கொடுக்க விரும்பிய தண்டனையை தீய ஆமானுக்கு ராஜா கொடுத்தார். இது எஸ்தருடைய புஸ்தகத்தின் கதை. எஸ்தர் புஸ்தகத்தில் மியூட் பண்ணுங்க சார், மியூட் பண்ணிக்கோங்க, டிஸ்டர்ப் ஆகுது. எஸ்தர் புஸ்தகத்தில் கடவுளுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. பைபிளில் உள்ள ஒரு புத்தகத்திற்கு இது புதிதாக இருக்கிறது. சில நேரங்களில் கடவுள் மௌனமாக இருப்பது போல் நமக்கு தோன்றும். அவருக்கு நம்மேல் அக்கறை இல்லை என்று கூட நாம் நினைக்கலாம். கடவுள் எப்போதும் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார் என்பதை எஸ்தர் புஸ்தகத்தின் எழுத்தாளர் தம் வாசகர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியிருக்கலாம். கடவுளை நம்மால் பார்க்க முடியாவிட்டாலும் அவர் எப்பொழுதும் உலக காரியங்களில் செய்து கொண்டே இருக்கிறார். அவரது திட்டங்களை யாராலும் தடுக்க முடியாது. எஸ்தர் புஸ்தகத்தின் உள்ள நிகழ்வுகள் கடவுள் கட்டுப்பாட்டில் நம்மோடு கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பது இந்த எஸ்தர் புஸ்தகம் மூலம் நமக்கு அறியப்படுகிறது. இது எஸ்தர் புஸ்தகத்தின் கதை. நெக்ஸ்ட் நம்முடைய புஸ்தகம் யோபு. யோபு புஸ்தகம் எழுத்தாளரின் பெயரை குறிப்பாக குறிப்பிடவில்லை. பெரும்பாலும் யோபு, எலிஹு, மோசே மற்றும் சாலுமோன் ஆகியோர் வேட்பாளர்கள். இந்த எழுதப்பட்ட தேதி யோபு புஸ்தகத்தின் ஆசிரியரின் தேதி யோபு புத்தகத்தின் ஆசிரியரால் தீர்மானிக்கப்படும். மோசே இதன் ஆசிரியராக இருந்திருந்தால் காலம் ஏறக்குறைய கிமு 1440 இருக்கும். சாலமோன் இதை எழுதியிருந்தால் கிமு 950 இருக்கும். எழுதியவர் நமக்கு தெரியாததால் எழுதப்பட்ட தேதியும் நமக்கு தெரிய முடியவில்லை. எழுதப்பட்டதன் நோக்கம், இந்த யோபு புஸ்தகத்தின் நோக்கம், யோபு புத்தகம் பின்வருவனவற்றை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. கடவுளுடைய அனுமதியின்றி சாத்தான் நம்மீது நிதி மற்றும் உடல் ரீதியான அழிவை கொண்டு வர முடியாது. சாத்தானால் எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது என்பதன் மீது கடவுளுக்கு அதிகாரம் எப்பவும் இருக்கிறது. உலகில் உள்ள அனைத்து துன்பங்களுக்கும் பின்னால் உள்ள ஏன் நமக்கு இப்படி ஆகிறது, ஏன் இந்த கேள்விக்குறி என்பதை புரிந்து கொள்வது நமது மனித திறனுக்கு அப்பாற்பட்டது.
தீயோர் தமக்குரிய நியாயமான கூலியை பெறுவர். துன்பத்திற்கும் பாவத்திற்கும் நாம் எப்போதும் நம் வாழ்க்கை முறையை குற்றம் சாட்ட முடியாது. ஆன்மாவையும் சுத்திகரிக்கவும், சோதிக்கவும், கற்பிக்கவும் அல்லது பலப்படுத்தவும் சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் துன்பம் அனுமதிக்கப்படலாம். தேவன் போதுமானவராக இருக்கிறார். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மிடம் நம்முடைய அன்பையும் புகழையும் அவர் தகுதியானவர் கோருகிறார். சுருக்கமான திரட்டு யோபு புத்தகத்தின் ஆரம்பத்தில் பரலோகத்தில் சாத்தான் கடவுளுக்கு முன்பாக நிற்கும் ஒரு காட்சி உள்ளது. தேவன் சாத்தானிடம், என் தாசனாகிய யோபுவை பார்த்தாயா என்று கேட்கிறார். யோபு 1:8. சாத்தான் உடனடியாக நீதிமானாக யோபுவை தேவன் ஆசீர்வதித்தால் மட்டுமே தேவனுக்கு பயப்படுகிறான் என்று குற்றம் சாட்டுகிறான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அடியுங்கள், அப்பொழுது அவன் உன் முகத்துக்கு முன்பாக உன்னை திட்டுவான். யோபு 1:11 என்று சாத்தான் சொல்கிறான். யோபுவை சோதிப்பதற்கு கடவுள் சாத்தானுக்கு வரையறுக்கப்பட்ட அனுமதியை அளிக்கிறார். நீதிமான்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள்? யோபு தன் குடும்பத்தையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் இழந்த பிறகு எழுப்பப்படும் கேள்வி இதுதான்: நீதிமான்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள் என்று. யோபுவின் 3 நண்பர்களான எலிபாஸ், பில்தாப், சோப்பார் ஆகியோர் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லவும் அவன் அனுமதிக்க தொடர் துயரங்களை பற்றி கலந்து ஆலோசிக்கவும் வருகிறார்கள். அவன் வாழ்வில் செய்த பாவத்திற்கான தண்டனை தான் அவனது துன்பம் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். என்ற போதிலும் யோபு இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்து தன் வாழ்க்கை பாவமானதாக இல்லை என்று வாதாடுகிறார். 4வது நபரான எலிஹு யோபுவிடம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறுகிறார். யோபு தன் துயரத்திற்கான காரணத்தை யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது 3 கேள்விகள் அவருடைய மனதில் எழுந்தன. இந்த கேள்விகள் எல்லாம் அத்தியாயம் 16 நாம் பார்க்கலாம் நிகழ்கின்றன. முதலாவதாக 4ஆம் வசனத்தில் யோபு கேட்கிறார், தூய்மை அற்றதிலிருந்து தூய்மையானதை யார் கொண்டு வர முடியும்? யாரும் இல்லை. யோபுவின் கேள்வி தேவனை பிரியப்படுத்தவோ அல்லது அவருடைய பார்வையில் நீதிமானாக்கப்படவோ முடியாது என்பதை அங்கீகரிக்கும் இருதயத்திலிருந்து வருகிறது. தேவன் பரிசுத்தர், நாம் பரிசுத்தர் அல்ல. ஆகையால் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி உள்ளது. இது பாவத்தால் ஏற்படுகிறது. ஆனால் யோபுவின் வேதனையான கேள்விக்கான பதில் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவில் காணப்படுகிறது. அவர் நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை செலுத்தி அதை அவருடைய நீதிக்காக பரிமாறிக்கொண்டார். இதன் மூலம் தேவனுடைய பார்வை நம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக ஆக்குகிறது என்று எபிரேயர் 10:14, எபிரேயர் 10:14, 10:14, எபிரேயர் 10:14, எபேசியர் 1:10, கொலோசியர் 1:21, கொரிந்தியர் 5:17 இந்த வசனங்களில் நாம் படிக்க கேட்போம். யோபுவின் 2வது கேள்வி: மனுஷனோ செத்து சாஷ்டாங்கமாய் கிடக்கிறான், மனுஷன் இறந்து விட்டான், அவன் எங்கே? வசனம் 10 யோபு கேட்பார். நித்தியம் மற்றும் வாழ்க்கை மற்றும் மரணம் பற்றிய மற்றொரு கேள்வி. இது கிறிஸ்துவில் மட்டுமே பதிலளிக்கப்படுகிறது. கிறிஸ்துவை பொறுத்தவரை அவர் எங்கே என்பதற்கான பதில் பரலோகத்தில் நித்திய ஜீவன். கிறிஸ்து இல்லாமல் பதில் வெளிப்புற இருளில் ஒரு நித்தியம், அங்கு அழுகையும் பற்கடிக்கும் உள்ளது என்று நாம் மத்தேயு 25:30 படிக்கிறோம். 14ஆம் வசனத்தில் காணப்படும் யோபுவின் 3வது கேள்வி: ஒருவன் இறந்தால் அவன் மீண்டும் வாழ்வானா? மறுபடியும் பதில் கிறிஸ்துவில் காணப்படுகிறது. நாம் அவரில் இருந்தால் மீண்டும் வாழ்கிறோம். நாம் ஆண்டவரோடு வாழ்ந்தால் மட்டுமே அவரோடு நாம் மீண்டும் வாழ்வோம். அழியக்கூடியது அழியாததாலும் அநித்தியமானது அழியாமையாலும் கொடுத்தப்பட்ட போது மரணம் வெற்றியில் விழுங்கப்பட்டது என்று எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும். 1 கொரிந்தியர் 15 நாம் பார்ப்போம். 54 55 வரை. ஓ மரணமே, உன் வெற்றி எங்கே? மரணமே, உன் கோட்டு எங்கே? நான் யோபுவின் இதெல்லாம் யோபுடைய கேள்விக்கும் நம்முடைய புதிய ஏற்பாட்டின் பதில்களும் இதோடைய ரெஃபரன்ஸ். கோயிங் பேக் டு யோபுவின் புத்தகம், யோபு அதிகாரம் 38 நாம் பார்ப்போம். கர்த்தர் யோபுவுக்கு பதில் அளிக்கிறார். ஆண்டவர் யோபு கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுப்பார். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். கடவுள் புயலில் இருந்து யோபுவுக்கு பதில் அளிக்கிறார். அவர் யோபுவிடம் கேள்வி கேட்கிறார்.
தேவன் பூமியின் அஸ்திபாரங்களை வைத்தபோது சாராம்சத்தில் தம்முடைய சொந்த இறையாண்மையையும் ஞானத்தையும் உறுதிப்படுத்தினார். இது யோபுவுக்கு கடவுளின் பதிலின் தொடக்கத்தை குறிக்கிறது. இது அவரது துன்பத்தை நேரடியாக உரையாற்றவில்லை, மாறாக கடவுளின் மகத்துவத்தை கவனம் செலுத்துகிறது. யோபு அதிகாரம் 39 கர்த்தர் தொடர்ந்து கேட்கிறார் படைப்பின் அதிசயங்களை பற்றி. கடவுள் யோபுவிடம் தொடர்ந்து கேள்வி கேட்கிறார். படைப்பின் பல்வேறு அம்சங்களில் கவனம் செலுத்துகிறார். மலை, ஆடுகள், காட்டு கழுதைகள், காட்டு எருதுகள், தீக்கோழிகள், குதிரைகள், பருந்துகள், கழுகுகள் எல்லாவற்றையும் ஆகியவற்றை பற்றி அவர் பேசுகிறார். இந்த கேள்விகளின் மூலம் தேவன் தம்முடைய படைப்பின் சிக்கலான மற்றும் அழகை அடிக்கோடிட்டு காட்டுகிறார். இது மனிதர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட புரிதல் உள்ளது. யோபு அதிகாரம் 40 யோபு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். யோபு கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். அவரோடு தன்னால் போராட முடியாது என்பதை ஒப்புக்கொள்கிறான். கடவுள் யோபுவிடம் மேலும் அதிகமாக சவால் விடுக்கிறார். கடவுளால் சாதிக்க முடியுமா என்று கேட்கிறார். அவர் தனது படைப்புக்கு ஒரு உதாரணம் என்று விவரிக்கிறார். யோபு அதிகாரம் 42 யோபுவின் மனம் திரும்புதல் மற்றும் மறுசீரமைப்பை பற்றி படிக்க கேட்கிறோம். யோபு மனம் திரும்புகிறார். தேவன் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றும் அவருடைய எந்த நோக்கத்தையும் முறியடிக்க முடியாது என்றும் ஒப்புக்கொள்கிறார். தனக்கு புரியாத காரியங்களை பற்றி பேசியதாக யோபு ஒப்புக்கொள்கிறார். யோபுவை பற்றிய சத்தியத்தை பேசாததற்காக அவருடைய நண்பர்களை கடவுள் கண்டிக்கிறார். யோபு தன் நண்பர்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார். கடவுள் அவருடைய செல்வத்தை திரும்ப நிலைநாட்டுகிறார். முன்பு இருந்ததை விட 2 மடங்கு அவருக்கு அதிகமாக கொடுக்கிறார். யோபு 7 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் பெற்றுக்கொண்ட தன் பிள்ளைகளையும் அவர்களுடைய சந்ததியாரையும் பார்த்து இன்னும் 140 ஆண்டுகள் வாழ்கிறார். யோபுவின் முந்தின நாட்களை பார்க்கிலும் அவருடைய கடைசி நாட்கள் அதிக ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அவர் முதிர் வயதுள்ளவராகவும் நன்றாக வாழ்ந்து பிறகு மரிக்கிறார். இது யோபு புஸ்தகத்தின் ஸ்டோரி. நாம் கடவுளை நம்ப வேண்டும். நமக்கு புரியாத போதும் மட்டுமல்ல, நமக்கு புரியவில்லை என்பதால் சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுகிறார், தேவனுடைய வழி உத்தமமானது. சங்கீதம் 18:30. தேவனுடைய வழிகள் பரிபூரணமானவை என்றால் அவர் எதை செய்தாலும் அவர் எதை அனுமதித்தாலும் சரியானதாகவே இருக்கும் என்று நாம் நம்ப வேண்டும் என்று. இவை அனைத்தின் மூலமாகவும் யோபுவின் புத்தகம் துன்பம், நீதி மற்றும் கடவுளின் மகத்துவம் பற்றிய ஆழமான கேள்விகளை ஆராய்கிறது. இது யோபு திறவுகோல் புத்தகத்தின் முடிவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. So this is the end of book of Job. So 4 புஸ்தகங்கள் பற்றி நம்ம பேசிக் சம்மரி கொடுத்திருக்கோம். கொஞ்சம் கேள்விகள். புஸ்தகம் எஸ்ரா புஸ்தகத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சைரஸின் ஆணை யாருடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றியது? எஸ்ரா 1:1. எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும்படி பாரசீக மன்னர் சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார். எனவே சைரஸ் ஆணை ஒன்றை பிறப்பித்து அதை தம் நாடெங்கும் எழுத்து மூலம் வெளியிட்டார். எஸ்ரா 1:7 சைரஸ் மன்னர் ஆலயத்துக்கு கொடுத்த பொருட்கள் எங்கிருந்து கிடைத்தன? நெபுகத்நேசர் எருசலேமில் இருந்த ஆண்டவரின் கோவிலுக்கு உரிமையான பாத்திரங்களை எடுத்து வந்து தன் தெய்வங்களின் கோவில்களில் வைத்திருந்தார். அவற்றை சைரசு மன்னர் திரும்பி கொடுத்தார். பாரசீக மன்னனான அவ்வளவுதான். எஸ்ரா 3:3 பலிபீடத்தை கட்ட இஸ்ரேலர் எதை மேற்கொள்ள வேண்டியிருந்தது? எஸ்ரா 3:3. வேற்று நாட்டு மக்களால் அச்சம் தோன்றியதால் பலிபீடத்தை அதற்குரிய இடத்திலே அமைத்தார்கள். காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு எரிபலிகள் ஒப்பு கொடுத்தனர். எஸ்ரா 5:2 செருபாபேலும் யேசுவாவும் எவ்வாறு ஆலயத்தை மீண்டும் கட்ட ஆரம்பித்தனர்? அப்பொழுது
செயல்தியலில் மகன் செருபாபேலும் யோசாதாக்கின் மகன் யோசுவாவும் முன் வந்து எருசலேமின் கடவுளின் கோவிலை மீண்டும் கட்டி எழுப்ப தொடங்கினர். கடவுளின் இறைவாக்கினர் அவர்களோடு இருந்து உதவி செய்தார். ஆமென். எஸ்றா 7:25 ராஜாவின் ஆட்சியில் நீதி வழங்க தலைவர்களை நியமிக்க எஸ்றா எவ்வாறு தகுதி பெற்றார்? 7:25 எஸ்றா கடவுளுக்கு உமக்கு கொடுத்துள்ள ஞானத்தின்படி யூப்ரதேசின் அக்கறை பகுதியில் வாழும் எல்லா மக்களும் நீதி வழங்க உம் கடவுளின் திருச்சட்டத்தை அறிந்தவனாக நீதிபதிகளையும் ஆளுநர்களையும் ஏற்படுத்தும். திருச்சட்டம் அறியாதவர்களுக்கு அதை கற்பியும். கரெக்ட். நெகேமியா 1:5 நெகேமியா தனது ஜெபத்தில் தேவனை எவ்வாறு விவரித்தார்? விண்ணக கடவுளாகிய ஆண்டவரே, படிங்க. விண்ணக கடவுளாகிய ஆண்டவரே, பெரியவரும் அஞ்சுதற்கு உரியவரும் ஆனவரே, தமக்கு அன்பு காட்டுபவர்களிடம் தம் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களிடமும் உடன்படிக்கையும் இரக்கத்தையும் காப்பவரே. நெகேமியா 5:7 இந்த புத்தகத்தின் 7ஆம் வசனத்தில் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன் நெகேமியா என்ன செய்தார்? 5:7 நான் என்னுள் சிந்தித்தேன், என் தலைவர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து அவர்களிடம் கூறியது, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சகோதரர்களிடமிருந்து அநியாய வட்டி வாங்குவதேன். பிறகு அவர்களுக்கு எதிராக பெரும் சபையை கூட்டினேன். என்னுள் சிந்திப்பேன் என்று சொன்னார். நெகேமியா 6:9 வேலையை தொடர நெகேமியா தனது பலத்தை எங்கிருந்து பெற்றார்? மற்றவர்கள் படிங்க 6:9 இங்கிலீஷ் ஆல்சோ படிங்க, நோ ப்ராப்ளம். நெகேமியா 6:9 இங்கிலீஷோ கன்னடாவோ படிங்க, மற்றவர்கள் படிங்க. ஏனெனில் அவர்கள் அனைவரும் எங்களை அச்சுறுத்தினர், அவர்கள் கைகள் வேலை செய்வதில் தளர்ந்துவிடும், வேலை நின்றுவிடும் என்று சொல்லி வந்தனர். எனவே கடவுள் என் கைகளை வலிமைப்படுத்தும். God was his strength. நெகேமியா 8:10 நெகேமியா இஸ்ரேல் மக்களுக்கு என்ன ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை வழங்கினார்? அவரவர்களை பார்த்து படிங்க. படிங்கப்பா ப்ளீஸ். அவர் அவர்களை பார்த்து He said further, go cut, eat rich food and drink sweet drinks and all of the portions to those who had nothing prepared, for today is a holy to the Lord. Do not be sad in this day, for rejoicing in the Lord must be your strength. Amen. Esther, book of Esther 2:10 எஸ்தர் 2:10 எஸ்தர் ஏன் தம் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தவில்லை? யாரிடமும் சொல்லக்கூடாது என்று மொர்தெகாய் ஆணையிட்டிருந்ததால் எஸ்தர் தம் இனத்தையோ வழி மரபையோ வெளிப்படுத்தவில்லை. எஸ்தர் 4:14 4:14 எஸ்தர் எஸ்தரின் வாழ்க்கையில் தேவன் ஏற்கனவே தம்முடைய இறையாண்மை சித்தத்தை நிறைவேற்றினார் என்று மொர்தெகாய் எந்த விதத்தில் நம்பினார்? 4:14 ஏனெனில் இவ்வமயம் நீ மௌனமாய் வாழாவிருப்பின் விடுதலையும் பாதுகாப்பும் யூதருக்கு பிறிதொரு இடத்தினின்றும் தோன்றும். ஆனால் நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் அழிவீர். யார் அழிவார்? ஒருவேளை இது போன்ற நேரத்திற்கெனவே நீ அரசியாகியுள்ளாய் போலும். ஆமென். புக் ஆஃப் ஜோப் யோபு 6ஆம் அதிகாரம் 8-10 வரை. கடவுள் என்ன செய்ய வேண்டும் என்று யோபு விரும்பினார், அது தனக்கு என்ன ஆறுதலை கொண்டு வரும் என்று அவர் சொன்னார். ஓ, என் வேண்டுதலுக்கு அருள்பவர் யார்? நான் ஏங்குவதை இறைவன் ஈந்த மாட்டாரோ? அவர் என்னை நசுக்கி விடக்கூடாதா? தம் கையை நீட்டி எதை துண்டித்து விடலாகாதா? அதுவே எனக்கு ஆறுதலாகும். அழிக்கும் அல்லலிலும் அகமகிழ்வேன், தொடரும் துயரிலும் துள்ளி மகிழ்வேன். ஏனெனில் தூயவரின் சொற்களை மறுத்தேன் இல்லை. So that's all the questions. Now it's your time. So நீங்க சொல்லுங்க, நம்ம கேட்ட ஷேரிங்ல
உங்களுக்கு எந்த எந்த வார்த்தைகளோ, எந்த ஹெட்டிங், எந்த புஸ்தகம் பிடிச்சிருந்தது, ஆண்டவர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுத்தாரு, எந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்தது. நமக்கு இன்னும் 4 நிமிஷம் இருக்கும். ஸோ உங்க பக்க ஷேரிங் நீங்க சொல்லுங்க. ஓவர் டு யூ. யோபுவோட இங்கிலீஷ், தமிழ், கன்னடா எனிதிங் இஸ் ஓகே. எஸ் மேம். யோபுவோட ஸ்டோரி ரொம்ப மனதை தொட்டதாக இருக்கிறது. கடவுள் நமக்கு எவ்வளவு ஒரு சோதனை கொடுத்தாலும் நம்ம துவண்டு போகாமல், அவர் சந்தோஷமா இருக்கும்போது எவ்வளவு ஒரு புகழ்ந்து போற்றுமோ, அதே சமயத்துல கஷ்டமா இருக்கும்போது அவரை நினைத்து கொண்டு வழி தவறாமல், அவரை விட்டு விலகாமல் நம்ம கூடவே இருந்தா ஆண்டவர் நம்ம கூட எப்பவுமே இருப்பாரு, நமக்கு எல்லா நன்மைகளும் செய்வார். இது என்னுடைய கருத்து. வெரி குட், தேங்க்யூ மேம். வேறவங்க ஷேர் பண்ணுங்கப்பா. வாட் ரியலி இன்ஸ்பயர்ட் யூ, வாட் டச்ட் யூ, வாட் இஸ் தி டேக் அவே? இஸ்ராயல் வந்து யூத மக்களின் முக்கியமான இருந்திருக்காரு, ஆசிரியர் இருந்திருக்காரு, சட்டநூறு வல்லுநரா இருந்திருக்காரு. இது உங்க இது இப்படித்தான் நான் பார்க்கும்போது படிக்கும்போது முன்னாடி யாரா ஃபர்ஸ்ட் போயிடறாங்க, இங்கிலீஷ்ல படிச்சுறாங்க தெரியறது இல்லை. நீங்க சொன்ன பிறகு நான் எடுத்து பார்க்கும்போது சட்ட வல்லுநர், நீதியானதை பற்றி போதிக்கிறார். திரும்ப அந்த யூத மக்களுக்காக அவர் கஷ்டப்பட்டுக்கிறாரு. அது மோசேவே போல. ஏன்னா சில சமயத்தில் சில பேர் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு போயிடறாங்க, நமக்கு புரியல. ஆனா நீங்க வந்து சொன்னதால கிளீனா அப்படி அதை எடுத்து பார்க்கணும், நான் எழுதி வச்சு நோட் எடுத்துக்கிறேன். சட்ட வல்லுநரா இருந்திருக்காரு அப்பயே அவரு. கரெக்ட் கரெக்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆமென். வேற உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது யோபுல கூட நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னா, தாங்க முடியாத கஷ்டம் தான். அது பின்னால் ஏதோ ஒரு நடக்க போகுது தான், கடவுளுடைய திட்டம் நடக்க போகுது நான் நினைக்கிறேன். இப்ப என்னுடைய சொந்த வாழ்க்கை நான் நினைச்சுன்னு இருக்கேன். ஆமென். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஆண்டவர் எப்படியாக பதில் சொல்றாரு இல்லைங்களா யோபுக்கு. யோபு 38, 39, 40 அதிகாரங்களை மறுபடியும் நீங்க படித்து பாத்தீங்கன்னா இதை விட நல்லா புரியும். சோ ஆண்டவர் அவரை கேள்வி கேட்கிறாரு, இப்படி 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 நான் உலகத்தை சிருஷ்டி பண்ணப்போ நீ இருந்தியான்னு கேட்கிறாரு. சோ ஆண்டவருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது, ஏன் எப்படி நடக்குது. ஆமென். வேற யார்ப்பா? வாட் இன்ஸ்பயர்ட் யூ? மேடம் சோஃபியா மேடம். மேடம் நம்ம என்னதான் இழந்தாலும் அதோட டபுள் தி அமௌண்ட் கடவுள் நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாரு. ஸோ வி ஹேவ் டு அந்த இழக்கிற டைம் வந்து நம்ம ரொம்ப நிறைய சஃபரிங்ஸ், நிறைய கஷ்டங்கள் கொடுக்கும்போது வி ஹாவ் டு பேர். அந்த ஸ்ட்ரென்த் வந்து கடவுள் கொடுக்கணும்னு நம்ம வேண்டணும். ஜோப் மாதிரி வி ஷுட் ஹேவ் தட் ஃபெய்த். அதுதான் மேடம் மை ஒப்பீனியன் மேடம். தேங்க்யூ. ஆமென். கரெக்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? லாஸ்ட் 1 minute இல்ல க்ளோஸ் பண்ணலாம் கால். சொல்லுங்கம்மா. வேற யாராவது பேசுறீங்களா? யோபு மனம் திரும்புறதுக்கு இந்த யோபு சாப்டர் படிக்கும்போது துன்பத்தை கண்டித்த மனம் வருந்தி மனம் உடைஞ்சு போகாம செய்யற தவறு நாம நினைச்சு மனம் திருந்தி கடவுளோட ஒப்புரவு ஆகிறதுக்கு அழைக்கிறத நான் இந்த யோபுக்கு இது ஸ்டோரியில நான் பாக்குறேன். மனம் திரும்புறதுக்கு அழைக்கிறத நான் உணர்றேன். ஆமென். மேல கூட இந்த கலப்பு திருமணம் இன்று கூட நம்ம இல்ல கிறிஸ்தன் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு தான் எடுக்க வைப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். அது ஏன் சொல்றாருன்னா, நான் வந்து பேக்வர்டா பேசல. ஐ மீன் we are in for everything. ஆண்டவரை விட்டு போக கூடாது என்பது நோக்கம். கலப்பு திருமணம் பண்ணக்கூடாதுன்னு இந்த ஜெனரேஷன்ல நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய தாய் திருச்சபையோட நெகேமியனோட இது என்ன தட்டோ அப்படியே ஃபாலோ பண்றாங்க. மத்தவங்க எப்படி இது பண்றாங்க. ஞானஸ்தானம் கொடுத்து நம்ம இதெல்லாம் தான் இது பண்றோம். ஆண்டவரோட வந்து நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம். அது பத்தி ஒன்றும் தப்பு இல்லை. கரெக்ட். உங்க இது ரொம்ப ஸோ இது ரெக்கார்ட் ஆயிருப்போ. ஸோ நீங்க இன்னும் திருப்பி இன்னொரு வாட்டி கேட்கலாம், வேற உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வெனஸ்டே திருப்பியும் 9:30க்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. மிச்ச புக்ஸ் நம்ம பேசலாம். ஸோ எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கட்டும். டேக் கேர். Good night and thanks to all of you for joining us. God bless. Thank you, ma'am. Thank you, ma'am. Good night. Thank you, ma'am. Thank you, madam.